காது கேளாதோர் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தொழிற்கரம் அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து 4வது ஆண்டு சமத்துவ பொங்கல் திருவிழா பாளை மத்திய சிறைச்சாலை எதிரில் உள்ள காது கேளாதோர் பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவில் தொழிற்கரம் அறக்கட்டளை மாநில தலைவர் திரு ஏ.கே. குமார், மாநில பொதுச் செயலாளர் திரு எம். அரியமுத்து பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக சீனி லேண்ட் புரோமோட்டர் அதிபர் டாக்டர் திரு சீனி பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மற்றும் இவ்விழாவில் தொழிற்கரம் அறக்கட்டளை சட்ட ஆலோசகர் திரு எஸ். அன்பு அங்கப்பன், ஸ்ரீ வைகுண்டம் தொழிலதிபர் திரு ராமசுவாமி, தாளை திரு தினகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மேலும் தொழிற்கரம் அறக்கட்டளையின் நிர்வாகிகளான நாசர் முத்துப்பட்டன், சந்திரசேகர், சிலம்பம் மணி, மணக்கரை பாலமுருகன், சின்னதுரை, வில்சன், குறிச்சி முருகன், ராஜா, கணேஷ் அருண் ஆகியோர்கள் இவ்விழாவின் ஏற்பாட்டுகளை சிறப்பாக செய்திருந்தார்கள். காது கேளாதோர் மற்றும் வாய் பேச முடியாத மாணவர்கள் பயிலக்கூடிய இந்த பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் நான் சட்ட ஆலோசகராக இருக்கக்கூடிய தொழிற்கரம் சார்பாக பொங்கல் விழா இந்த மாணவர்களோடு இணைந்து இந்த பள்ளி நிர்வாகம் அதற்கான அனைத்து உதவிகளையும் எங்களுக்கு முன்னின்று செய்து கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிக சிறப்பான இந்த பொங்கல் விழாவை மாணவர்களோடு சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பொங்கல் விழா இந்த மாணவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியை கொடுக்க வேண்டும். எப்படி பொங்கல் பொங்கி வருவது நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி அளிக்கின்றதோ அதே போல்
தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியாமல், யாரும் சொல்லக்கூடிய கருத்துக்களை கூட முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய வாழ்வில் அவர்களுடைய மகிழ்ச்சி எப்பொழுதும் இந்த பால் பொங்குவது போல பொங்கி வழிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தொழிற்கரம் அறக்கட்டளையுடைய எண்ணமாகவும் செயலாகவும் இருந்து வருகிறது. 4ஆம் ஆண்டு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுடைய பொங்கல் வாழ்த்து என்பது எங்களுடைய தொழிற்கரத்தின் சார்பாகத்தான் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் சந்தோஷத்தோடு பதிவு செய்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களோடு சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இந்த பள்ளியினுடைய தாளாளர், எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கூறியது போல வாழும் காமராஜராகத்தான் நாங்கள் அவரை பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் காமராஜர் அவர்கள் ஏழைகள் மற்றும் தேவைகள் உள்ள மக்களை தான் சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தார். அதே போல் இந்த மாணவர்களுக்கு இப்போதைக்கு தேவை ஒரு பாதுகாப்பு, அவர்களுக்கு தேவையான ஒரு வழிகாட்டுதல், இந்த இரண்டையும் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நம்முடைய தாளாளர்களுடைய உதவியோடு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாய்ப்பளித்தமைக்காக எங்களுடைய அறக்கட்டளைக்கும் மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மற்றும் பள்ளி தாளாளர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று தொழிற்கரம் அறக்கட்டளை சார்பாக பொங்கல் திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வர வேண்டும் என்று நம்ம தொழிற்கரம் அறக்கட்டளையுடைய தலைவர் அரிமுத்து தம்பி, அன்பு தம்பி அழைப்புதல் விட்டுருந்தாங்க. அதை ஏற்று இந்த விழாவுக்கு கலந்துக்கிட கொண்டு வந்திருந்தேன். ஆனால் எனக்கு இன்றைக்கே பொங்கல் கொண்டாடிய அந்த மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டுச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வாசலில் விடுற பொங்கல், அந்த பால் பொங்கலோட மகிழ்ச்சியை விட பல மடங்கு இந்த குழந்தைகள் இன்றைக்கி எண்ணற்ற குழந்தைகள் காதுகளார் பள்ளியில் வைத்து இந்த விழாவை கொண்டாடி இந்த பொங்கலை விட்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை விட இந்த கல்வி நிர்வாகத்திற்கும் இந்த கல்வி பயிர் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு தாய் தந்தைக்கு ஈடாக குருவாக இருந்து இந்த இந்த குழந்தைகளுக்கு பாசத்தை கொடுத்து அவங்களுக்கு புரிய வைத்து அவங்களை நல்வழிப்படுத்தும் இந்த கல்வி நிர்வாகத்திற்கும் தொழிற்கரம் அறக்கட்டளைக்கும் இங்கே வந்திருக்கும் பெரியோர்கள் மாணவர்களுக்கும் தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவில் கலந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். பாளையங்கோட்டை ஃப்ளாரன்ஸ் வைன்ஸ்டைன் செவித்திறன் குண்டியோர் பள்ளியின் தாளாளர் என்ற முறையில் இந்த நாள் எங்கள் எல்லோருக்கும் ஒரு இனிய நாள், பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு எங்கள் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு, வாய் பேச முடியாத காது கேளாத பிள்ளைகளுக்கு ஒரே மொழி, அவர்கள் புரிந்த மொழி அன்பு என்கிற மொழிதான். அந்த அன்பு என்கிற மொழிக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு அத்துணை பேரும் தொழிற் அறக்கட்டளை சார்பாக வந்திருக்கின்ற நிர்வாகிகள், பொறுப்பாளிகள், அதுபோக அதனுடைய சட்ட ஆலோசகர் அருமையான நண்பர் அன்பு அங்கப்பன் அவர்கள், மற்றபடி இந்த பண்ணையார் வந்திருக்கிறாங்க, இந்த தாளையூத்துலேருந்து அவங்க தினகர் எல்லா ஆண்டும் கரும்பு கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ பேர் இந்த இதில் நிகழ்ச்சியில் கலந்துருக்குறாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு மொழி தான் இந்த பிள்ளைகள்கிட்ட பேச வேண்டிய மொழி, அன்புங்கிற மொழி. அந்த அன்புங்கிற மொழியை அவங்க பல விதத்தில் காட்டிட்டாங்க. அந்த மொழி அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுட்டு, அது எப்படி புரியுதுன்னா, அவங்க எல்லோரும் இன்றைக்கி ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. இன்றைக்கே அவங்க பொங்கல் எல்லாம் கொண்டாடி முடித்த மாதிரி ஒரு உணர்வில் இருக்காங்க. அந்த மகிழ்ச்சிகள்லாம் காரணம் இத்தனை பேரும் சமுதாயத்தில் முக்கியமானவங்க. அவங்களுடைய பணி தொடரணும், மேலும் மேலும் இந்த பள்ளிக்கு வரணும், இந்த பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கணும். இது நம்ம எல்லார் மேலும் உள்ள கடமை. இந்த பிள்ளைகளை பார்க்குறது சமுதாயத்தில் அத்தனை பேருடைய கடமை. அந்த பெற்றோர் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, அதுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாம் பொறுப்பெடுத்துக்கிட்டோம். அதே போக இவங்களுக்கு என்னுடைய பொறுப்பு என்னென்னா, இவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு எப்படி ஏற்பாடு பண்ணுங்கிறத நாங்கள் அடுத்த யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா +2 முடிச்சுட்டு போன பிறகு இவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப குறை. கொஞ்சம் பேர் வேலை பார்க்குறாங்க, கொஞ்சம் பேர் ஊரில் போய் அப்படியே முடங்கி போயிடுறாங்க. அதை தவிர்க்கிறதுக்காக ஏதாவது வேலை வாய்ப்புகளுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். சிலருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளை பொறுத்தவரையில் தையல் சொல்லிக் கொடுக்குறோம். இன்னொரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் அதுபோக சில ஃபேக்ட்ரிஸில் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க கேட்டுருக்கிறோம். இதெல்லாம் இந்த பிள்ளைகளை வாழ்விக்கும், அவங்க வாழ்வை வளமாக்கும்.
இந்த எண்ணத்தோடு அவங்களுடைய நான் அந்த இதை அணுகிட்டு இருக்கோம். இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை, ஆசிரியர்கள் மட்டும் காரணம் இல்லை, சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்களை மாதிரி பெரிய ஆட்கள்லாம் வந்து போகிறது இந்த பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துது. இந்த மகிழ்ச்சி நிலையாக இருக்கும். இந்த மகிழ்ச்சியின் பிரதிபலிப்பு உங்களுடைய அத்தனையுடைய வாழ்க்கையிலே இருக்கும். அதான் நான் சொல்கிறது. இந்த மகிழ்ச்சி இந்த பிள்ளைகளோடு போகாது. இந்த மகிழ்ச்சி இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருடைய குடும்பங்களில் இருக்கும், அவங்க செய்கிற தொழிலில் இருக்கும், அவங்க செய்கிற கல்வியில் இருக்கும், எல்லா இதுலையும் இருக்குன்னு சொல்லி இறைவன் வேண்டிக்கிறேன். இந்த விழா சிறப்பாக நடக்கிற காரணமான அத்தனை பேரையும் வாழ்த்தி நன்றி சொல்கிறேன். நன்றி. இருக்கும் அன்பின் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் பிள்ளைங்களுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. அதனால் அவங்களுக்கு எல்லாமே பார்த்து கற்றல், அதாவது கண் வழியாக கற்றல், செவி வழி கற்றல் இல்லாமல் கண் பார்வை மூலம் கற்றல். அதனால் நாங்கள் இந்த பொங்கல் விழாவை எப்படி நம்ம கிராமங்களில் மற்றும் தமிழகத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடுகிறோமோ அதே போலவே எங்கள் பள்ளியிலும் வண்ண கோலமிட்டு அழகான பானைகளில் நாங்கள் பொங்கலிட்டு கரும்பு, கிழங்கு முதலிய பொருட்களை எல்லாவற்றையும் வைத்து நாங்கள் பிள்ளைகளை மகிழ்வூட்டி ஆசிரியர்களாகிய நாங்களும் மிகவும் மகிழ்வோடு கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் திருநாளில் வந்திருக்கின்ற அனைவரையும் பள்ளியின் சார்பாக வாழ்த்துகிறேன். அனைவருக்கும், மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. துளிர்கரம் அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து 4வது ஆண்டாக சமத்துவ பொங்கல் விழா பாளை காதுகிழவர் பள்ளியில் சிறப்பாக முடிந்திருக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொண்டு எங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் எங்களது துளிர்கரம் அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய சிலம்பம் கலை சார்பாக இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் இலவசமாக சிலம்பம் கற்றுக் கொடுப்போம் என்று துளிர்கரம் அறக்கட்டளை சார்பாக முடிவெடுத்துள்ளோம். அதுபடி நாங்கள் விரைவாக செயல்பட்டு அதற்குரிய வேலைகளை ஆரம்பிக்க உள்ளோம். ஸோ அனைவருக்குமே இந்த ஆண்டு சிறப்பாகவும் நல்ல ஒரு ஆங்கில புத்தாண்டு எல்லாருக்கும் சிறப்பாக அமைந்தது. அதுபோல் வரும் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் துளிர்கரம் அறக்கட்டளை சார்பாக தெரிவித்துக் கொண்டு அனைவரின் வாழ்விலும் பொங்கல் பானையில் பால் பொங்குவது போல் அனைவரின் இல்லத்திலும் ஒற்றுமை, இன்பம், மகிழ்ச்சி ஒளி நிறவட்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244.